ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிவா. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஹேவ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வேர்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான வேர்டுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான மீனிங் கொடுக்கும். ஸோ இதுக்கு மல்டிபிளான யூசேஜஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்டு அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஹேவ் எங்க நமக்கு எப்படி எல்லாம் யூஸ் ஆகுது, இதோட பர்பஸ்லாம் என்ன, இது நம்ம எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா இந்த ஹேவ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல இந்த ஹேவ் அதிகமா நான் எங்க யூஸ் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 பண்ணியிருக்கேன். இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம அதை டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஷோ பண்ண நம்ம யூஸ் பண்ணலாம். பொசிஷன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஓனர்ஷிப் இல்லைன்னா நம்ம வச்சிருக்க பொருள், அந்த வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம அனுபவிச்ச ஒரு அனுபவத்தை சொல்றதுக்கும் இந்த ஹேவ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூக்கெல்லாம் போனா சொல்லுவோம்ல, ஐ ஹேவ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அந்த சம் ஃபீல்ட், அது மாதிரி சொல்லுவோம்ல, அந்த ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் வேற ஒன்றும் இல்லை, ஹேவ் டு அப்படின்ட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேவ் கூட டூ சேர்த்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு இது பண்ண வேண்டும், இதை செய்ய வேண்டும், இது மாரி அந்த வேண்டும், இதை நம்ம ஒரு டெட்லைன் மாரி அந்த எண்ட் இருக்கு, அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாரி அந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் இது அதிகமான யூசேஜஸ் வச்சிருக்கு. பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கும்போது இதோட யூசேஜ் ஹெவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். அடுத்து ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங். நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய சாப்பாடு, தண்ணி, இது மாதிரியான விஷயத்த சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது இந்த பழமொழிகள், இது மாதிரி பொன்மொழிகள்லாம் இருக்கும்ல, அது மாதிரியான சிம்பிளான இது. இப்போ வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஹேவ் மெயினான ஒரு யூசேஜஸ் ஒன்று பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொசஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஓனர்ஷிப் இல்லைன்னா ஒரு உடைமை, அது நம்ம சொல்லலாம். இப்போ ஓனர்ஷிப்னா எப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அது என்னுடைய பொருள், அதை நான் சொல்றதுக்கு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு பொருள் நம்ம வச்சிருக்கோம்ல, ஜஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு மார்க்கர் கையில இருக்கு, இப்போ ஹேவ் மார்க்கர் அப்படின்னு நான் சொல்லலாம். இதுவே இப்போ நான் ஒரு வீடு வாங்கி என்கிட்ட வீடு ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஐ ஹேவ் அ ஹவுஸ்ன்னு சொல்லலாம். இல்லை என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னா ஐ ஹேவ் கார். அது மாதிரி என்கிட்ட இருக்கிற பொருளை நான் சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா எழுதுறேன். இப்போ நான் இங்க ஐ ஹேவ் அ பைக் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். என்கிட்ட பைக் இருக்கு, ஸோ நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, அதை பத்தி சொல்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் யூசேஜ். இப்போ ரெண்டாவது ஷி ஹேஸ் அ கார் அப்படின்னா அவகிட்ட கார் இருக்கு, அவ வச்சிருக்கா. இப்போ நான் வச்சிருக்கேன், அவ வச்சிருக்கான்னு சொல்லணும். இதே இப்போ நம்ம பாஸ்ட்ல சொல்லணும்னா நம்ம ஹேட் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவ கார் வச்சிருந்தா, இப்போ இன்னைக்கு அவங்க சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணா நம்ம இப்போ சொல்லுவோம், அவங்க கார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணா கார் வச்சிருந்தாங்க. டைம் மென்ஷன் பண்ணல, அப்படியே கார் வச்சிருந்தாங்கன்னு சொல்றோம். இப்போ நேத்து கார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஷி ஹேட் எ கார் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் இதுதான். இது போல நம்ம வச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது தான் நம்ம இந்த ஹேவ் ஃபர்ஸ்ட் மெயினா அதிகமாக யூஸ் பண்றோம். இப்போ அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம சொல்லும் போது நம்ம இது யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டர்வியூலாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு இப்போ இந்த ஃபீல்டுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ ஹேவ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மாதிரியான நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது ஒர்க்ல மட்டும் தான் இருக்கணும்னா எதுல வேணா இருக்கலாம். இப்போ நான் நேற்று ஒரு பார்ட்டியில இருந்தேன், அந்த பார்ட்டி எனக்கு ஒரு கிரேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்னா ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். எழுதுறேன், ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கிரேட் டைம்னு சொல்லிக்கலாம். இப்போ இங்க என்ன சொல்லணும்னா ஐ ஹேட் எ கிரேட் டைம் அட் த பார்ட்டி அப்படி சொல்லிட்டு சொல்லணும். அந்த பார்ட்டி டைம்ல எனக்கு ஒரு நல்ல டைம் நான் அனுபவிச்சேன் அப்படி சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் நம்ம இங்க சொல்றோம். இப்போ இந்த ஒர்க்ல நம்ம சொல்லும் போது ஐ ஹேவ் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் சம் ஃபீல்டு. இப்போ நான் 2 வருஷமா இன்ஜினியரா இருந்தேன் அப்படின்னா ஐ ஹேவ் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். மூணாவது ஆப்ளிகேஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லலாம். அதாவது ஹேவ் டு அப்படின்னு யூஸ் பண்ணல, அதுக்கு தான் இப்படி ஆப்ளிகேஷன் அப்படி சொல்லுவோம். ஹேவ் டு அப்படின்னா நம்ம ஒரு கண்டிஷனை இப்போ நான் இது நான் பண்ணணும், இதை நான் பண்ண வேண்டும், இதை செய்ய வேண்டும் இப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அது மாதிரி இது பண்ண வேண்டும், இதை செய்ய வேண்டும் அப்படி சொல்ற இடத்துல நம்ம இந்த ஹேவ் டு அப்படின்ட்டு இந்த டூ சேர்த்து யூஸ் பண்ணுவோம். நான் வேலைக்கு போக வேண்டும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன்னா ஐ ஹேவ் டு, இந்த ஹேவ் டு யூஸ் பண்ணிட்டோம். ஐ ஹேவ் டு கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போக வேண்டும், எனக்கு அது கண்டிப்பா நான் போகணும், எனக்கு அது போகிற டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லலாம். ஷி யூஸ் பண்ணலாம். ஷி ஹேவ் டு, சாரி ஹேஸ் வரும், ஹேஸ் டு, ஷி ஹேஸ் டு ரைட் ஹர் ஹோம்ஒர்க்.
அவ ஹோம்ஒர்க்கு எழுத வேண்டும். இப்போ அவ எக்ஸாமுக்கு படிக்க வேணும்னா ஷி ஹேவ் டு ஸ்டடி ஃபார் ஹர் எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேவ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு யூசேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பா நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் கிரியேட் பண்ண அதிகமாக யூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் முடிச்சு விட்டேன், நான் சாப்பிட்டு விட்டேன், இது மாதிரி நம்ம பேச்சில் அதிகமாக யூஸ் பண்ற இடத்துல ஆக்சிலரி வேர்பா ஆக்ட் ஆகி நமக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸை கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரியான யூசேஜ் நிறைய இருக்கு. நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி கிளியரா பார்த்தோம். இங்க ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட மட்டும் நம்ம இங்க முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படி சொல்லிட்டு எழுத போறேன். ஐ ஹாவ் ஈட்டன். ஸோ இங்க தான் நம்ம இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அந்த V3 வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்போம். இப்போ ஈட்டி ஏட்டு ஈட்டன் அப்படி சொல்லிட்டு படிச்சிருப்போம். அந்த V3 நமக்கு இங்க தான் யூஸ் ஆகும். இப்போ நான் அது வந்து பண்ணிட்டேன், நான் பண்ணிவிட்டேன், நான் முடிச்சு விட்டேன் அப்படி சொல்றதுக்கு வந்து ஐ ஹாவ் டன் அப்படின்னா நான் பண்ணிட்டேன். இப்போ ஐ ஹாவ் ஃபினிஷ்ட்னா நான் முடித்து விட்டேன் அப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு. இங்க மை ஹோம்ஒர்க் எனிதிங், நீங்க எந்த வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆக்சிலரி வேர்பா நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பெரிய ரோல் இந்த ஹேவ் அப்படின்றது பிளே பண்ணும். ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா ஹேவ் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேவ் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, ஏதாவது ஒன்று இன்டேக் பண்றதுக்கு இதுக்கு வந்து இந்த ஹேவ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ்ல நம்ம யோசிக்கும் போது மீனிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் அது ஏன்னு தெரியல, ஆனா ரெகுலரா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மூவிஸ்ல கூட இதெல்லாம் பார்த்துருப்போம். ஈட்டிங் ஆர் ட்ரிங்கிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹாவ் காஃபி அட் எவ்ரி மார்னிங். நான் காலைல காஃபி எடுத்துக்குவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். இப்போ நம்ம இங்க நார்மலா சிம்பிளா அந்த ஹேவ் இல்லாம சொன்னா ஐ ட்ரிங்க் காஃபி அட் மார்னிங், அட் எவ்ரி மார்னிங், இதுமாரி நம்ம எப்பயும் குடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து ஹேவ் அப்படி சொல்லிட்டு நம்ம சேர்த்து சொன்னால் இதுவும் கரெக்டான மீனிங் தான் கொடுக்குது. அது அவங்க ஏதோ முறையில் கொடுத்துட்டாங்க. நம்ம அது சரி ஓகே ஹேவ் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் கொடுக்கலாமா, அது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம், இப்போ வந்து ஹேவ் சம் காஃபி அப்படி சொல்லிட்டு நமக்கு பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் ஒரு மூவியில் பார்த்துருக்கேன். காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு ஹேவ் சம் காஃபி அப்படி சொல்லுவாங்க. காஃபி சொல்ல மாட்டாங்க, அவங்க வேற ஒரு பானம் சொல்லுவாங்க. நான் காஃபி சொல்லி ஒரு வரைமுறையோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சொல்றேன். ஹேவ் சம் காஃபி அப்படின்னா காஃபி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேர்பா தானே இருக்கு, இதை ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணி ஒரு காஃபி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாரி நமக்கு சொல்லுவாங்க. ஹேவ் சம் காஃபி அப்படி சொல்லுவோம். ஹேவ் சம் ஃபன், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேவ் சம் ஃபன், ஜாலியா ஃபன் உள்ள எடுத்துக்கோங்க. இன்டேக் பண்ற எல்லாத்தையும் சொல்லலாம். ஹேவ் சம் ஃபன்னா ஃபன் எடுத்துக்கோங்க உள்ள அப்படி சொல்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது மாதிரியான நம்ம இன்டேக் பண்றக்கூடிய பொருட்களை ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதே போல இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். அதாவது இப்போ அங்கே ஒரு பாரு அப்படி சொல்லிட்டு சொல்ல ஹேவ் அ லுக் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு. அது இல்லாமல் இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் ஹேவ் அ பிரேக் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஹேவ் சம் ஃபன். ஸோ இது மாதிரியான அந்த குட்டி குட்டி வார்த்தை டைரக்டாக சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இங்கே எழுதுறேன். ஹேவ் எ லுக். ஹேவ் எ லுக்னா பாரு, அங்கே ஒரு பார்வை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்ற மாதிரி. அடுத்து வந்து லெட்ஸ் ஹேவ் எ பிரேக். லெட்ஸ் ஹேவ் எ பிரேக் அப்படின்னா வாங்க ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய யூசேஜஸ் வந்து இந்த ஹேவுக்கு இருக்கு. இந்த வீடியோ ஓரளவு இந்த எல்லாம் இருக்கு அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த சென்டென்ஸை கமெண்ட்ல லீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட நேற்று 2 ஹெலிகாப்டர் இருந்துச்சு, இன்னைக்கு 5 ஹெலிகாப்டர் இருக்கு. ஆனால் நாளைக்கு என்கிட்ட எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சென்டென்ஸை நீங்க கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம்.